சுவாமி விவேகானந்தரோட சொந்த பாதை பத்தின ஒரு சிந்தனையை பத்தி இப்ப பார்க்கலாம். இது எங்கிருந்து வந்ததுன்னா, சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய இந்திய துறவி தத்துவயானி. அவரோட பொன்மொழிகள் தொகுப்பிலிருந்து எடுத்த ஒரு யோசனை இது. நம்மளோட சொந்த வழியை நாமளே தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியம், அதனால என்னென்ன தாக்கம் வரும்னு இது நல்லா புரிய வைக்குது. சரி, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயம், விவேகானந்தர் நேரடியா என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க பாதையில போகாத, உன்னோட சொந்த பாதையை தேடு. இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அடுத்ததா, இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு மத்தவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நாம அவங்களோட கனவை, அவங்களோட லட்சியத்தை தான் வாழ்ந்துட்டு இருப்போம், நம்மளோடது இல்ல. இது ஒரு மாதிரி அடிமையா இருக்கிற மாதிரி தானே? கடைசியா, உங்க சொந்த வழியை தேடுறதோட முக்கியத்துவத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கான ஒரு தனி வழியை நீங்க தைரியமா கண்டுபிடிச்சு அதுல போனீங்கன்னா உங்க கனவை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. இது சொன்ன ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, விவேகானந்தர் சொல்றபடி இதுதான் உண்மையான சுதந்திரம். உங்க உள்ள இருக்கிற திறமையை நீங்களே உணர்றதுக்கான வழியும் இதுதான். ஆக மொத்தம், உங்க சொந்த பாதையை கண்டுபிடிச்சு அதுல போறதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும்.